இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்ன பாக்குற? எல்லா வேலையும் நீயும் பாக்குற. நீ வேலை சரியா இல்லையான்னு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரிங்க. சொன்ன வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு சாப்பாடை ரெடி பண்ணு. காலை பசியில வீட்டுக்கு வந்தா ரெஸ்ட் எடுக்கணுமா? ரெஸ்ட். பொம்பளைங்களுக்கு என்னடி ரெஸ்ட் பண்ணி கிடக்கு? எல்லா வேலையும் சீக்கிரம் முடி. கேட்டிங்களாக்கா? இந்த மொகர கிட்ட பாத்துக்கிட்டே இருக்குமா? இந்த மொகர கிட்டக்கு மொழி தானக்கா முன்னாடி வந்து நிக்குது. இதுல பாத்துக்கிட்டே இருக்குமாமா. ஏங்கா பொம்பளைங்க என்ன ரோபோவாக்கா? எந்த நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்ன்றாரு. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னு மனசுல நினைச்சா போதும். இந்த ஆளுக்கு பொறுக்காதே. முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்லுவான். நானும் சத்தமா பேசி தொலைச்சிட்டேன். உடனே இந்த ஆளுக்கு மூக்கு வேர்த்து முன்னாடி வந்துருச்சு. சரி விடு ஜெயந்தி, என்ன பண்றது? ஆம்பளைங்க ஒண்ணு சொன்னா நாம பண்ணித்தானே ஆகணும். நீ முதல்ல இந்துவை கூட்டிட்டு வந்து சமையல் வேலையை ஆரம்பிச்சிரு. சரியா? சரிக்கா. டயர்டா இருந்தாலும் ஊர்ல இருந்த வரைக்கும் சந்தோஷமா இருந்தேன். திரும்பவும் கூட்டு வந்து ஜெயிலுக்குள்ள வச்சுட்டானுங்க. இனிமே வேலை செய்ய சொல்லி கொல்ல போறோம். என்ன செய்யறது எல்லாம் என் தலை எடுத்து. அச்சோ, தப்பான நேரத்துல வந்துட்டேன் போல இருக்கு. வெளியூருக்கு போனதுல இருந்து ரெண்டு பேரும் ரொம்ப ரொமான்டிக் ஆயிட்டாங்களோ. இந்த இந்து நம்ம கிட்ட தான் கர்ணவ திட்டுற மாதிரி திட்டுறான். ஆனா உள்ளுக்குள்ள இந்து 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 என்ன பண்ற? சீந்தியக்கா வந்திருக்காங்க. என்ன இறக்கி விடு. நான் இறக்கி விடணுமா? நீ தான் என்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. நீயே இறங்கி போ. சொல்லுங்கக்கா. அது சுகுணாக்கா உன்னை கூட்டு வர சொன்னாங்க. எல்லாருக்கும் சுடுதண்ணி வைக்கணுமா, அப்புறம் மட்டன் சூப் வைக்கணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. நான் பாக்கலப்பா, நான் எதுவுமே பாக்கல. நான் எதுவுமே பாக்கல. அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? நம்பிட்டேன். நீ அப்படிதான் சொல்லுவ, ஆனா நடக்கிறத பார்த்தா அப்படி தெரியல. சீக்கிரம் வந்து சேரு. இப்ப சொல்றா, என்ன நடந்துச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? மாப்பிள்ள, சின்ன வயசுல இருந்து எங்க அம்மாவோட அன்பும் அரவணைப்பும் கிடைக்காதான்னு ரொம்பவே ஏங்கியிருக்கேன். இப்ப நான் ஊருக்கு போனப்போ அங்க நான் வள்ளியம்மான ஒருத்தங்களை பார்த்தேன். நான் இவ்வளவு நாளா எதுக்காக ஏங்கிட்டு இருந்தேனோ அது அவங்க எனக்கு கொடுத்தாங்க. அந்த கொஞ்ச நாள்லயே அம்மாவோட பாசம் எப்படி இருக்குங்கிறத எனக்கு அவங்க காட்டிட்டாங்கடா. மச்சான், எனக்கு சோறெல்லாம் ஊட்டி விட்டாங்கடா. எனக்கு அவங்க கூட இருக்கிறப்போ என் அம்மா இல்ல, என் அம்மா பக்கத்துல இருக்கிற மாதிரியே இருந்துச்சு மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள சொல்ற? யார் அவங்க? அவங்க ரொம்ப நல்லவங்க. என் கூட அப்படியே ரொம்ப நாள் பழகின மாதிரி அவ்வளோ பாசம் காட்டினாங்க மாப்பிள்ள. அம்மா நம்ம கூட இருக்கும் போதெல்லாம் அந்த அனுப்ப நமக்கு தெரியறது இல்லடா மாப்பிள்ள. அவங்க இல்லாதப்ப தாண்டா மனசு அவங்களுக்கா எங்குது. உண்மையில ஒரு பெரிய கிஃப்ட் தான் மாப்பிள்ள. பெரிய கிஃப்ட். ஆமா மாப்பிள்ள, இது சந்தோஷமான விஷயம் தானடா. இதுல வருத்தப்பட என்ன இருக்கு?
சந்தோஷமான விஷயம் தான்டா. ஆனா வேற ஒரு சிக்கல் இருக்கு. அப்படி என்னடா சிக்கல்? நாங்க போன இடத்துல தாலி பிடிச்சு போடணும்னு சொன்னாங்க. நான் இவ்வளோ நாளா எங்க அம்மா ஞாபகமா வச்சிருந்த அவங்க தாலிய சந்தர்ப்ப சூழ்நிலையால உன் தங்கச்சி கழுத்துல கட்ட வேண்டியதாயிடுச்சு. ம், இப்போ எங்க அம்மா ஞாபகமா என் கையில எதுவுமே இல்லடா மாப்பிள்ள. நான் எங்க அம்மா தாலி அவ கழுத்துல கட்டியும் அந்த நன்றி கடன் கொஞ்சம் கூட இல்லாம அந்த பால் டப்பா இப்போ வர்றப்ப கூட சண்டை போட்டுச்சு மாப்பிள்ள. அவள சரி விடுமாப்ல. இங்க பாரு, இப்போ உங்க அம்மா இடத்துல வள்ளியம்மா வச்சு பேசுறியா? ஆ. அதே இடத்துல தான் இப்போ நீ என் சிஸ்டரையும் வச்சு பார்க்கணும். என்னடா சொல்லிட்டு இருக்க? மாப்பிள்ள, நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் அம்மா ஞாபகமா உன்கிட்ட இருந்த ஒரே ஒரு பொருள் அந்த தாலி தான். அதே மாதிரி முத அவங்க கழுத்துல கட்டினது என் சிஸ்டர் அம்மாவோட தாலி செயின். இப்ப உங்க 2 பேர்த்தோட அம்மாவோட தாலி செயினையும் சேர்த்து நீ ஏன் உன் கையால அவ கழுத்துல கட்டிட்ட? அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சாதாரண விஷயம் நினைக்கிறியா? இதெல்லாம் கடவுளா பார்த்து ஏற்படுத்துற முடிச்சுடா. நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் வாழணும்னு எங்கேயோ எழுதிருக்கு. மாப்பிள்ள என்னடா உளறிட்டு இருக்க? ஐயோ, அவ கூடலாம் குடும்பம் நடத்துறது என்னால ஏத்துக்கவே முடியாது மாப்பிள்ள. பாரு, எனக்கும் அவளுக்கும் எப்பவுமே ஆகவே ஆகாது. பார், உனக்கு போதை அதிகமாயிடுச்சுன்னா போய் படுத்து தூங்கு. என்ன, எனக்கு போதை அதிகமாயிடுச்சா? இங்க பாரு மாப்பிள்ள, இங்க பாரு, நான் சொல்றேன், அந்த கடவுளும் விதியும் தான் உங்களை சேர்த்து வச்சிருக்கு. நீங்க எப்படி வேணாலும் சண்டை போட்டுக்கோங்க, ஆனா காலம் உங்களை ஒரு நாளும் பிரியவே விடாதுன்னு தோணுது. நானும் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். 2 பேரும் இங்கே எவ்வளவு சண்டை போட்டிருக்கீங்க, ஆனா பிரிஞ்சீங்களா? இல்ல என் தங்கச்சி எங்கேயோ இருந்தா, நீ எங்கேயோ இருந்த. ஆனா பாரு, என்ன நினைச்சுன்னு தெரியல, ஏது நினைச்சுன்னு தெரியல, கல்யாணம் பண்ணிட்டு புருஷனோடய வாழல. இங்க பாரு, உங்க அம்மாவே உன்னை ஆசீர்வாதம் பண்ணி அந்த பொண்ணு கடத்துல உன்னை தாலி கட்ட வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவளை உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, உன் அம்மாவை கழுத்துல இருக்காங்க, அதை மட்டும் மனசுல வச்சுக்க. இதுதான் விதினா மத்தெல்லாம் தானா நடக்கும்டா. இங்க பாரு, எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. ரீசன் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது.